அந்த மூட்டையை தாருங்கள். உட்காருங்கள் சட்டகரே, இதோ வந்து விடுகிறேன். மாம்பழ வாசனை வருகிறதே. மாப்பிள்ளை, நிதானமாக சாப்பிடுங்கள். ஒரே மாதிரி துண்டு துண்டாக அழகாக வெட்டி இருக்கிறார் நம் பெரிய பிராட்டியின் அக்கா. இதுவும் ஒரு கலைதான். நிறுத்து. அதை அப்படியே வை. இன்று அமுதுண்ண யாரும் வரமாட்டார்கள் என்றுதானே சொன்னார்கள். பிறகு நீ எப்படி இங்கு வந்தாய்? வந்ததும் அல்லாமல் ஜம்பமாக கால் மீது கால் போட்டுக்கொண்டு மாம்பழத்தை பதம் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். கோயிலில் இன்று அன்னதானம் போடுகிறார்கள், அங்கு சென்று வயிறு புடைக்க உட்கொள். எது? நான் போக வேண்டுமா? இந்த அகத்தில் நீ யார் புதிதாக? நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? நீயோ அன்னதானம் பெற வந்தவன். உனக்கு என்ன கேள்வி வேண்டியிருக்கிறது? இன்றைக்கு ஒரு நாளாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்று பார்த்தால் எங்கிருந்தோ ஒருவனை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள் போலிருக்கிறது. ஆள் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமாகத்தானே இருக்கிறாய். உழைத்து சாப்பிட வேண்டியதுதானே? இப்படி பிச்சை எடுத்துதான் சாப்பிட வேண்டுமா? என்னது பிச்சையா? வேற என்ன? இன்னும் எதற்கு இங்க இருக்கிறாய்? புறப்பட புறப்பட. நான் யார் என்று தெரியாமல் நீ ஏதோ பிதற்றுகிறாய். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? நிறுத்துங்கள். என்ன கூச்சல் இங்கே? யார் இந்த ஆள்? ஆளா? இவர் காந்திமதியின் தங்கை பெரிய பிராட்டியின் அகத்துக்காரர். பெயர் கமலநயன பட்டர். அது புரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டாயே. சட்டகரே, யார் இந்த தாடகை? அதிகாரம் தூள் பறக்கிறது. தாடகை எல்லாம் இல்லை, தொடுக்குத்தனம் சற்று அதிகம். இங்கு சீதன வெள்ளாட்டியாக இருக்கிறாள். பெயர் பட்டு. கௌசல்யாவின் ஏற்பாடு. சீதன வெள்ளாட்டியா? உள்ளம் நல்ல உள்ளம், வாய்தான் சற்று நீளம். அதுதான் தெரிகிறது. சரி, அதை விடுங்கள். நீங்கள் மாம்பழம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த பழமாயிற்றே. வேண்டாம் சுவாமி, மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையே அடியனுக்கு அடியோடு போய்விட்டது. இனி எப்பொழுது மாம்பழத்தை பார்த்தாலும் இந்த தாடகை, மன்னிக்கவும், இந்த பட்டுவின் நினைப்புதான் வரும். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் யார் என்று தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன். மனதில் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். வருத்தப்படாதே. நீ துடுக்காக பேசுகிறாயோ அல்லது தூக்கி எறிந்து பேசுகிறாயோ, ஒரு விதத்தில் உன்னை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த பூலோகமே இரண்டானாலும் சாப்பிடும் விஷயத்தில் கண்ணாக இருக்கும் என் கணவரை இன்று சாப்பிட விடாமல் செய்து விட்டாய். அது மிகப்பெரிய சாதனைதான். அந்த தட்டை எடு. மாம்பழ காலம் தொடங்கி இன்னும் ஒரு பழம் கூட பல்லில் படவில்லையே என்று நினைத்தேன். இன்று ஆந்திர தேசத்து மாம்பழமே கிடைத்து விட்டது. இன்று ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான். அவசரப்பட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனோ? என்னை வைத்து இந்த பட்டு சாதனையாளர் ஆகிவிட்டாளே. இந்த பட்டுவிடம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும்.
பிரமாதம், மிக மிக பிரமாதம், அற்புதம், அதிரம்யம். நன்றாக அலங்கரித்திருக்கிறாய். இந்த அகமே ஒரு புது பொலிவு பெற்றிருக்கிறது. முன்பை விட இன்னும் துப்புரவாக இருக்கிறது. ஆமாம், இந்த கோலம் நீ போட்டதா? ஆம். பாசுரம் பாடுவதில் மட்டுமல்ல, அகத்தை அலங்கரிப்பதிலும் கலை நயத்திலும் நீ தேர்ச்சி பெற்றிருக்கிறாய். அடியேனின் தாயின் படத்தை இப்படியும் அலங்கரிக்க முடியும் என்று அடியேனுக்கு என்றுமே தோன்றியதில்லை. ஆனால் நம் அகத்திற்கு வந்த முதல் நாளே உனக்கு தோன்றியிருக்கிறது, பார்த்தாயா? இதுதான் பதிபக்தி. ஆமாம், இந்த மலர்களை எங்கிருந்து கொண்டு வந்தாய்? நம் அகத்தில் இருக்கும் தோட்டத்தில் இருந்துதான் கொண்டு வந்தேன். நம் தோட்டத்தில் இத்தனை மலர்கள் இருக்கின்றனவா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுவே அடியனுக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. சுவாமி, அதற்கு காரணம் நீங்கள் எதிலுமே நாட்டம் இல்லாமல் பற்றற்று இருக்கிறீர்கள். பொதுவாகவே பெண்கள் அலங்காரத்தை பொறுத்த மட்டில் மிகவும் ஈடுபாடோடு செய்வார்கள். அதேபோல் வர்ணங்களும் எங்கள் கண்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் எல்லாவற்றிலுமே ஒரு வர்ண கலவை இருக்கும். பௌதீக விஷயத்தில் நாங்கள் சற்று முனைப்புடன் இருப்போம். இதை பௌதீகம் என்று சொல்லிவிட முடியாது. தினமும் பெருமாளுக்கு விதவிதமான பூக்களை தொடுத்து அர்ப்பணித்து அழகு பார்த்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நிச்சயமாக ஆன்மீகம்தான். அடியேனின் தாய் மிகச்சிறந்த வைஷ்ணவி. அவர்களுக்கு நீ அலங்கரித்து பார்ப்பதும் ஆன்மீகம்தான். உன் அலங்காரத்தோடு தாயின் படத்தை பார்க்கும்போது அவர் இங்கு பிரத்யட்சமானது போல் தோன்றுகிறது. நாங்கள் பொதுவாக பௌதீகத்தை விட்டு விலகி இருப்போம். ஆனால் நீங்களோ பௌதீகத்தையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தியிருக்கிறீர்கள். அது நிச்சயம் பாராட்டத்தக்கது. சரியாக சொன்னாய் குரேசா. குரேசா, உன் தாய் மறைந்த பிறகு இன்றுதான் நம் அகம் போல் இருக்கிறது. ஸ்வர்கலோகமாக திகழ்கிறது. எங்கு பார்த்தாலும் கோலம் போடப்பட்டுள்ளது. மிகவும் துப்புரவாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. ஒரு அகத்தில் ஒரு பெண், அவள் தாயாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, சக தர்மினியாக இருந்தாலும் சரி, பெண் என்பவள் எத்தனை இன்றியமையாதவள் என்பது இப்பொழுதுதான் புரிகிறது. ஆண்டாளை மெச்ச வார்த்தைகளே இல்லை. ஆண்டாளை பாராட்டும் அதே சமயத்தில் உன்னையும் வேறு ஒரு காரணத்திற்காக பாராட்ட வேண்டும் குரேசா. எனக்கு பிறகு உன்னை யார் பார்த்துக் கொள்ளப் போகிறார்கள் என்ற கவலை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ஆதிகேசவ பெருமாள் உன் மனதில் புகுந்து உன் வாயாலேயே ஆண்டாளை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்ல வைத்து விட்டார், பார்த்தாயா? ஆண்டாள், என் கவலை உன் தந்தையின் வேதனை என்று பலருடைய சங்கடங்களுக்கும் நொடியில் ஒரு தீர்வை, ஒரு விடுவை கொடுத்து விட்டார் அந்த பெருமாள். தீர்வே இல்லை என்ற பிரச்சனையை மிகவும் சுலபமாக தீர்த்து வைத்து விட்டார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இவன் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக சொன்ன பின்தான் உன்னை கோயிலில் சந்தித்தேன். பாசுரத்திலும் பெருமாள் மீதும் ஈடுபாடும் கொண்ட சர்வ லட்சணமும் பொருந்திய நீ எனக்கு மருமகளாக வந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று பலமுறை அடியேன் எண்ணியதுண்டு. ஒருகால் என் அடிமனதில் உதித்த எண்ணம் அந்த ஆதிகேசவனின் மனதையும் தொட்டிருக்க வேண்டும். அதுதான் நான் விரும்பியபடியே உன்னை இந்த அகத்தின் மாற்று பெண்ணாக அனுப்பியிருக்கிறார். ஆண்டாள், அந்த ஒரு நாள் அடியேன் கோயிலில் கூறியது உனக்கு நினைவிருக்கிறதா? உனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. நீ ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெறுவாய். உன் கல்யாணம் அமோகமாக நடக்கும். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். அன்று ஏதோ ஒரு நினைவில் நான் உனக்கு அப்படி ஒரு ஆசி வழங்கியது இன்று பரிபூரணமாக பலித்து விட்டது. குரேசன் என் மகன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. உண்மையாகவே சொல்கிறேன். உனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமைந்துள்ளான் என்பதை எண்ணி இன்று நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன்.
உங்கள் இருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆனால் அடியனுக்கு இதில் ஒரு சிறு வருத்தம் இருக்கிறது தந்தையே. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைத்திருக்கிறாள்? பின் என்ன வருத்தம்? இந்த கல்யாணத்திற்கு யாரையும் அழைக்க இயலவில்லை. சோமயாஜி சுவாமிகள் மற்றும் அடியனின் ஆசான் ராமானுஜர் மற்றும் ஏனைய குடும்பங்கள், அவர்கள் எல்லோரும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அதை நினைத்து வருந்தாதே குரேசா. சந்தர்ப்ப சூழ்நிலையை எடுத்துச் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீ ஆண்டாளுடன் சோமயாஜி சுவாமிகள் அகத்திற்கு சென்று நேரில் ஆசி பெற்று வா. யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். முன்னதாக அவர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சென்று வா. அப்படியே செய்கிறேன் தந்தையே. அப்பா, உங்களுக்கு குடிப்பதற்கு மோர் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? அம்மா ஆண்டாள், மோர் குடிப்பது இருக்கட்டும். கூரேசனின் தாயார் எங்களை விட்டு சென்ற பிறகு ஆண் சமையல்காரன், அதுதான் நம் நரசிம்மன் தலிகை செய்து அதை நாங்கள் உட்கொண்டு, ஏதோ சொல்வார்களே நாக்கு செத்து விட்டதென்று, அந்த நிலையில்தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். ஆதலால் நீ நன்றாக ருசிகரமாக தளிகை செய்து கொடு. இருவருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்பதை கூரேசனிடம் கேட்டு தெரிந்து கொள். சரி அப்பா, இன்று உங்கள் இருவருக்கும் விருந்தே பரிமாறி விடுகிறேன். போதுமா? சரியம்மா. சபேசா, நேற்று ஈசாவாசிய உபனிஷத் பாடம் எடுத்தாரே, அப்போது ஏகத்வ மனு பஷ்யதா என்று ஆசான் குறிப்பிட்டாரே, அதன் பொருள் என்னவென்று எனக்கு புரியவே இல்லை. நீ சொல்லேன். வேண்டாமடா, நான் உனக்கு பொருள் சொல்ல போக, இதோ ஒரு மகானுபாவர் இருக்கிறாரே, ராமானுஜர். இவர் அதை மறுத்துரைப்பார். நான் சொல்வது தவறோ தவறு என்பார். அவ்வளவு ஏன், இப்போதெல்லாம் ஆசானை பார்த்து யாரும் பயப்படுவதில்லை. இவரை பார்த்துதான் பயப்படுகிறார்கள். அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இவர் திகழ்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். சபேசா, எந்த உள்நோக்கத்துடனும் அடியேன் ஏதும் செய்வதில்லை. தவறான பதங்களோ விஷயங்களோ தெரிய வரும்போது அதை சரி செய்ய முயல்கிறேன். அடியேனை பொறுத்தவரை குற்றம் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்ற ஒரு அக்கறைதான் காரணம். நீ 1000 சொல், நீ செய்தது குற்றம்தான். சபேசா, உபாத்தியாயர் வருகிறார். அனைவரும் உட்காருங்கள், உட்காருங்கள். சுவாமி, இன்று தாங்கள் எடுக்கப் போகும் பாடம் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? பாடம்தானே, அதை ஒருவர் எனக்கே எடுத்து விட்டார். அதனால் நான் பாடம் எடுக்க வேண்டுமா என்று சற்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு உபாத்தியாயராக இருந்து என் கடமையை செய்யத்தான் வேண்டும். சரி, அதற்கு ஒரு தீர்வை செய்து விடுவோம். ராமானுஜா, சுவாமி, அடியேன். நீ ஒரு காரியம் செய். நம் பாடசாலையை சுற்றி நிறைய செடிகள் இருக்கின்றன அல்லவா, அவற்றுக்கு நன்றாக நீர் பாய்ச்சி விட்டு வா. காட்டுச் செடிகள் ஏதாவது இருந்தால் அதையும் களைந்து எறிந்து சீர் செய்து விடு. சுவாமி, தாங்கள் பணித்த வேலையை செய்து முடிக்க வெகு நேரம் ஆகிவிடுமே. அதற்குள் வகுப்பு முடிந்துவிடும். முடிந்து விட்டால் என்ன, நீதான் சகலகலா வல்லவனாயிற்றே. அபச்சாரம், அபச்சாரம். அடியேன் சாதாரண வித்தியார்த்தி. பாடம் கற்பிக்கப்படும் போது அடியேன் வகுப்பில் இருக்கத்தானே வேண்டும். எதற்கு? எரியும் நெருப்பில் எண்ணெயை விடுவதற்கா? நீ வித்தியார்த்தி, மாணவன். அதெல்லாம் கடந்த காலம். இப்பொழுது நீ ஆசான். சுவாமி, இரு, நான் இன்னும் முடிக்கவில்லை அப்பா. நீ ஒன்றும் மாணவன் என்ற நிலையிலெல்லாம் இல்லை, ஆசானுக்கே ஆசானாகிவிட்டாய். அப்படி சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். சுவாமி, பொறுத்தருள வேண்டும். அப்படி ஒருபோதும் அடியேன் நினைத்ததில்லை. பிறரை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அடியேனுக்கு இல்லை. அப்படியென்றால் அன்று வகுப்பில் நடந்தது?
குற்றம் காணப்பட்டது எதிலென்றால் தாங்கள் உச்சரித்த பதப்பிரயோகத்தில்தான். அதுவும் தவறான பிரயோகத்தால் தவறான அர்த்தம் ஏற்பட்டுவிடும். பகவத் வசனத்தில் பிழை ஏற்பட்டுவிடக் கூடாதே என்ற ஆதங்கத்தில்தான் அன்று அடியேன் சுட்டிக்காட்டினேன். மற்றபடி என்றும் தாங்கள் அடியேனின் ஆசான்தான். தங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ குறை சொல்ல வேண்டும் என்றோ அடியேன் கனவிலும் நினைத்ததில்லை. அப்படியென்றால் அன்று நான் சொல்லியது தவறுதான் என்று இன்றும் வலியுறுத்துகிறாயா? சுவாமி, காலம் கடந்தாலும் தவறு தவறுதானே. அன்று தாங்கள் எடுத்த கீதா பாடத்தில் அடியேன் அறிந்ததை பகிர்ந்து கொண்டேன். நீ அனைத்தும் அறிந்தவன் என்று உன் பேச்சிலேயே தெரிகிறது. அகம்பாவம் தலை தூக்கி இருக்கிறது. அடியேன் அது போன்ற அர்த்தத்தில் பேசவில்லை சுவாமி. ராமானுஜா, எதற்கு இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? நான் சொன்ன பணியை போய் செய். சரி சுவாமி, வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு வந்து வகுப்பில் கலந்து கொள்கிறேன். நில். நீ அந்த வேலையை முடித்தவுடன் உனக்கு அடுத்த வேலை தயாராக இருக்கும். அப்படியென்றால் அடியேன் எப்போது பாடங்களை பயில்வது சுவாமி? அது எப்பொழுதும் இல்லை. இதுவும் ஒரு கலைதான். நிறுத்து. குழந்தைகள் கடத்தப்பட்ட பிறகு பெற்றோர்களின் மனநிலை, அவர்கள் படும் வேதனை, இதை சரியா பதிவு செஞ்சிருக்காரு. அதே சமயம் குழந்தைகளோட மனநிலையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு விளக்கி கதை சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் கதை சொல்ல போறோம் குழந்தைகளின் கொண்டாட்டம்.